தமிழ் ட்ராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ட்ராமா பார்க்குற நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ப்ளீஸ் எனக்காக லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் மறக்காமல் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. கொற்றமலையில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அவங்க அம்மாவோட கல்லறை கிட்ட நின்றுட்டு இருக்கா. இந்த பொண்ணோட பேரு ஜூயு. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவ இப்படி நின்றுட்டு இருக்கும்போது தூரமா ஒரு பையன் நின்று இவளை பார்த்துட்டு இருக்கான். இவனோட பேரு யான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்பவே இப்படி பார்த்துட்டு இருக்கத ஜூயு பார்த்த உடனே டே யான் நில்றா அப்படின்னு சொல்ல யானை பார்த்தீங்கன்னா வேகமா அந்த இடத்த விட்டு ஓடி போறான். இவளை விடாம பின்னாடியே துரத்திட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஓடிட்டு இருக்கும்போது அப்படியே 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூயு வேகமா நடந்து வந்துட்டு இருக்கா ஒரு கிளப்புக்குள்ள. அந்த கிளப்புக்குள்ள பார்த்தா யான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ யானை பார்த்த உடனே தண்ணியை தூக்கி அவன் மூஞ்சில ஊத்த, என்னடி உனக்கு என்ன கொழுப்பா, எதுக்காக தண்ணியை என் மூஞ்சில ஊத்துன, உன்னை அடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்க. எதுக்காகடா என் அம்மாவோட கடையை அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னு ஜோயி கேட்டுட்டு இருக்கா. அப்படிதான் பண்ணுவேன், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க இவ்வளவு பாத்தீங்கன்னா கோவத்துல அங்க உள்ள பந்து எடுத்து இவன் மண்டையில அடிக்க மண்டையில இருந்து பொலப்பலன்னு ரத்தம் வந்துருது. இதை பார்த்தவனா அங்க உள்ள ஒரு வெள்ள முடிக்கார யானுக்கு சப்போர்ட்டா வந்துட்டு இருக்கான். இப்ப அவன் ஜூயுவா அடிக்கிற மாதிரி வர தள்ளி போட அப்படின்னு சொல்லிட்டு யானவனை தடுத்துட்டு ஜூயுவா அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவன் ஜூயுவை தனியா கூட்டிட்டு வந்து எதுக்காக இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நீ ஏன்டா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இவ்வளவு கேட்டுட்டு இருக்கா. இப்ப பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. அந்த காரோட சவுண்டு கேட்டோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிருது. இப்ப பாத்தீங்கன்னா யானுக்கு தலை சுத்துற மாதிரி ஆக இவன் அப்படியே நின்னுறான். இப்ப இந்த கார்ல இருந்து செங் அப்படின்ற ஒரு பையன் இறங்கி வரான். ஆக்சுவலா நம்ம கதையில 2 ஹீரோஸ் இருக்காங்க. இந்த 2 ஹீரோஸ்ல எந்த ஹீரோ ஜூயு கூட ஒன்னு சேர போறாங்க அப்படின்றத போக போக பார்க்கலாம். இவன் தான் நம்ம கதையோட செகண்ட் ஹீரோ. இப்ப செங் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் பாக்குறதுக்கு லவர்ஸ் மாதிரி அவனுக்கு தெரியுறாங்க. ஏமா கொஞ்சம் ஓரமா நின்று ரொமான்ஸ் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு நடந்து வந்துடுறான். இப்ப அப்படியே ஒரு பொண்ணு தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு வென். செங் இருக்கான் இல்லையா, அவனோட கசின் தான் வெங். சொல்ல போனா 2 பேரும் அண்ணன் தங்கச்சிங்க மாதிரி. இப்ப நின்றுட்டு இருக்கும்போது அவனோட வீட்டுக்கு செங்கு தான் வரான். என்னடா புதுசா வந்திருக்கேன் என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டி இனிமே நான் இங்க தான் படிக்க போறேன் அப்படின்னு இவன் சொல்றான். என்ன இங்க படிக்க போற, ஏன் அந்த ஊர் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நான் இங்க படிக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா, இனிமே நான் உன்னை டெய்லி டார்ச்சர் பண்ணி சாகடிக்க போறேன் பாரு அப்படின்னு செங் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வெண்ணை செங்க கூட்டிட்டு அந்த ஊரை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு வெளியே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப என்ன சொல்றானா, டே எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா, அவளை தான் மீட் பண்ண போறோம், அவளை பார்த்தா கண்டிப்பா உனக்கும் பிடிக்கும், நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஊர் சுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோனோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் ஜூயோட வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க. அவளோட வீட்டுல இருந்து யானோட ஃப்ரெண்டு வெளியே வந்துட்டு இருக்க. இந்த செம்பட்டு தலையை கூட சுத்துறத முதல்ல நிப்பாட்டுடா, அப்பதான் நீ உருப்பிடுவ அப்படின்னு ஜூயு சொல்லிட்டு இருக்க. யானை இதெல்லாம் கண்டுக்காம அந்த இடத்த விட்டு வந்துடுறான். யானையும் இவளை பார்த்த உடனே ஹீரோக்கு ஞாபகம் வந்துருது, நேத்து நைட் இவங்க 2 பேரும் தானே இந்த செவத்து பக்கம் ஒன்னா நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா உள்ள வந்த உடனே வென் செங்குக்கு இன்ட்ரோ கொடுக்குறா. இவதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, இது அவங்களோட பாட்டி அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனும் எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அடியே இங்கே வா, உனக்காக ஸ்பெஷலாக ஒன்று கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து போட்டு விட்டுட்டு இருக்க. அதையுமே இப்போ போட்டுக்கிறா. இப்போ இவன் என்ன சொல்றானா, எனக்காக என்னோட ஹோம்ஒர்க்கே முடிச்சிட்டு செல்லக்குட்டி அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா செங்க கூட்டிட்டு ஃப்ரூட்ஸ் பறிக்கலாம் அப்படின்னு ஒரு மரத்து பக்கத்தில் போய் நிற்கிறா. ஏமா இந்த மரம் என்ன இவ்வளோ அவசரமா இருக்கு அப்படின்னு இவ சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பக்கத்தில் செங்க காணோம். எங்கடா அந்த பயப்புல அப்படின்னு பார்த்தா மரத்து மேலே ஏறி ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிடறான். இப்போ அவன் மரத்து மேலே நின்று பறிச்சு போட்டுட்டு இருக்க. இவ கூட இல்லை அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ பாத்தீங்கன்னா இவ கீழே இருந்து பாக்குறதுக்கு செங்கோட பாடி நல்லா தெரியுது. இதை பார்த்தவொன்னே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்க. செங்க அவ்வளோ பாக்குறான். என்னாச்சு உனக்கு, ஏன் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை நான் வேணும்னு பார்க்கல அப்படின்னு இவ சொல்ல செங்க புரிஞ்சுக்கிட்டா ஐயோ நம்ம பாடி தெரியுதே அப்படின்னு. இப்பவே வேகமா கீழே இறங்கலான்னு பார்க்க அவனோட கால் ஸ்லிப் ஆகி ஜூயு மேலே விழுந்துடுறான். பாத்தீங்கன்னா ஜூயு அவனோட நெஞ்சு மேலே சாயிற மாதிரி ஆயிருது. அப்படி சாயும் போது அவளோட லிப்ஸ்டிக்கால நெஞ்சிலே முத்தம் கொடுத்துறா. இவங்க 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ட்ல இருக்கும்போது டக்குன்னு 2 பேரும் எந்திரிச்சு நின்று ஒண்ணுமே நடக்காத மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க, என்னோட லிப்ஸ்டிக் ஒட்டிக்கிச்சு, அதை கொடுங்க நான் துவச்சு தரேன் அப்படின்னு சொல்லி இவ கேட்க. இப்ப செங்க பாத்தீங்கன்னா அவனோட சட்டையை கழட்டிட்டு இருக்கான். இல்ல இங்க வேணாம், வீட்டுக்கு போய் கழட்டி கொடுங்க அப்படின்னு சொல்ல ஓகே கவலைப்படாத, நான் வீட்டுக்கு போனவன இந்த ட்ரெஸ் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவனோட போன் எடுத்து கொடுக்குறான். உன் முடியெல்லாம் கலைஞ்சிருக்கதை சரி பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கொடுக்க இவளுமே அதை சரி பண்ணிட்டு இருக்கா. இப்ப செங்க அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். வெண்ணு கூட ஓனா உட்காந்து இவன் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவனோட சட்டையை பார்க்கறான். அந்த சட்டையை பார்த்த உடனே இவளுக்கு ஜூயோட ஞாபகம் தான் வருது. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஜூயோ அவளோட கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவளோட கையில ஏதோ அடிபட்டு இருக்கு. அதை அவளே கவனிக்கவே இல்லை. இப்ப இந்த இடத்துக்கு செங் தான் வரான். எனக்கு ஒரு பேண்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்ல செங் உனக்கு என்னாச்சு, கையில ஏதாவது அடிபட்டுருச்சா, எங்க உன்னோட காயத்தை காட்டு அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. சீக்கிரம் பேண்டேஜ் கூட அப்படின்னு அவனும் கேட்கறான். இப்ப இந்த பேண்டேஜை கொடுத்த உடனே உன் கையை நீட்ட அப்படின்னு சொல்லி அந்த பேண்டேஜை ஜூயோட கைக்கு தான் இவன் ஒட்டி விட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி ஒட்டி விட்டுட்டு இருக்கும்போது இவ்வளவு பாத்தீங்கன்னா செங்க ரொம்பவே பாசத்தோட பாத்துட்டு இருக்கா. தேங்க்யூ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு, இரு நான் உனக்கு ஆரஞ்சு சோடா தரேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு சோடாவை எடுத்து கொடுத்துட்டு இருக்க. அதவன் குடிச்சிட்டு இருக்கான். இவன் குடிக்கிறத பார்த்த உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா செங்கையே ஊத்து ஊத்து ஒரு மாதிரியா பாத்துட்டு
வந்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா கரண்ட் வருஷத்தை தான் காட்டுறாங்க. இப்ப இந்த வருஷத்துல ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆர்ஜேவா வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்பவே எல்லார்கிட்டே என்ன சொல்றானா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்ல மறக்கவே முடியாத விஷயங்களை எழுதி அனுப்ப சொன்னேன். ஸோ நீங்களும் எனக்காக அனுப்பியிருப்பீங்க. அந்த டாபிக்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த சாங்கை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து யார் யாரு என்னென்ன அனுப்பியிருக்கீங்க அப்படின்றத நான் ஒண்ணு ஒண்ணா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ இந்த இடத்த விட்டு வெளியே வரா. இவ அவளோட டேபிளுக்கு வந்து பார்த்தா அந்த டேபிள்ல ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்ன லெட்டர் இது, யார் அனுப்புனா அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா அவளை தான் வலிச்சு வலிச்சு போட்டோ எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. எவன்டா இது, எனக்கே தெரியாம என்ன போட்டோ எடுத்து வச்சது அப்படின்னு இவ முழிச்சிட்டு யார் அனுப்புனாங்கன்னு பார்த்தா அதுல பேரே இல்ல. இப்ப அவ குழம்பி போய் உட்காந்துட்டு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறான். இப்ப அவளுக்கு மக்கள் எல்லாரும் அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு கதையை தான் எடுத்து படிச்சிட்டு இருக்கா. இப்ப அந்த கதையில பாத்தீங்கன்னா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கும்போது டெய்லி ஒரு பொண்ணை பார்ப்பேன். அந்த பொண்ணு ஹெட்செட் போட்டுட்டு கையில ஒரு பண்ணு வச்சுட்டு ஜாலியா நடந்து வந்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்ல இப்பதான் அவ யோசிச்சு பாக்குறா, அந்த பொண்ணு நான் தானே, எவனாவது என்னை பத்தி எழுதுனது அப்படின்னு இவ குழம்பி போய் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அப்படியே அந்த பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. இப்ப அந்த பிளாஷ்பேக்ல ஹீரோயின் ஸ்கூலுக்கு தான் வந்துட்டு இருக்கா. இப்ப ஜூயோ கேட்டுக்குள்ள வரும்போது அந்த இடத்துல ஸ்கூலோட டைரக்டர் தான் நிக்கிறாரு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஏமா நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்ல, நல்லா படிக்கிறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ள போயிட்டு இருக்கா. இப்ப செங்குமே அதர் ஸ்கூல்ல தான் ஜாயின் பண்ணிருக்கான். எல்லாரும் ஒரே கிளாஸ் தான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா அந்த மொட்டை மண்டை என்கிட்ட பார்த்து கவனமாயிருடா, அவன்கிட்ட எந்த மோபு வச்சுக்காத, மாட்டினா உரிச்சு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி செங்க உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா டைம் முடிஞ்சு போயிருது. டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுருட்ட மண்டே தான் வரான். இவனோட பேரு லூ. இப்ப லூவை பார்த்த உடனே டைரக்டர் திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏண்டா எப்ப பார்த்தாலும் இப்படி லேட்டா வந்தா எப்பதான் நீ உருப்பிடுவ அப்படின்னு சொல்லி இவர் திட்டிட்டு இருக்க. இவனுக்கு அடுத்ததா யான் தான் லேட்டா வந்துட்டு இருக்கான். இப்ப யானை பார்த்த உடனே இவர் கண்ணா பின்னான்னு திட்டாரு. ஏண்டா நல்லா படிக்கிறேன்னு உனக்கு என்ன கொழுப்பா, இவ்வளவு லேட்டா ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்க, இது ஸ்கூல் நினைச்சா இல்ல வேற ஏதாவது நினைச்சு அப்படின்னு சொல்லி இவர் திட்டிட்டு இருக்கும்போது இப்ப இந்த இடத்துக்கு யானோட கிளாஸ் டீச்சர் தான் வராரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, டைரக்டர் கோவப்படாதீங்க, நான் தான் அவனை ஒரு முக்கியமான விஷயமா வெளியே அனுப்பிச்சிருந்தேன், இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி யானை உள்ள கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த சுருட்ட பையன் பனிஷ்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு கிளாஸ் ரூம்க்கு வந்துடுறான். இப்ப ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றானா, ஏ ஜூயோ எதுக்காக என் இடத்துல உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, டேய் டீச்சர் தாண்டா மாறி உட்கார சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்களும் லாஸ்ட் மார்க் எடுத்தவங்களும் தான் ஒரு பெஞ்சில் உட்காரணுமா, ஸோ கிரேடு படி நாங்க எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கோம், நீ யார் பக்கத்துல உட்காரணும்னு பார்த்து உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன் ஹீரோவை பாக்குறான். ஹீரோ தான் அந்த கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட். என்னதான் ரவுடி பயலா இருந்தாலும் படிப்புல கண்ணு மாதிரி இருப்பான் நம்மால. இப்ப அவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கிளாஸ் டீச்சர் பாத்தீங்கன்னா செங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப செங்க பத்தி இன்ட்ரோ கொடுக்குறாரு. இந்த பையன் தான் நம்ம கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கான், நீங்க எல்லாரும் நல்லபடியா அவன் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், நீ எங்கப்பா உட்கார ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் யான் கூட உட்கார்றேன் அப்படின்னு செங்க சொல்லிடுறான். இதை கேட்டவனா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப செங்க பாத்தீங்கன்னா வந்து உட்காந்து தொலைடா அப்படின்ற மாதிரி இவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் லீய பாத்தீங்கன்னா கேமராவோட பாஸ்கெட் பால் விளையாடுற இடத்துக்கு போய் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கா, பொண்ணுங்களை வீடியோ எடுக்கிற மாதிரி இப்படி வளைஞ்சு வளைஞ்சு வீடியோ எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் நீ மறந்து போயிட்டியா, பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்டோட ஹெட்டே நான் தான், உங்களை பப்ளிசிட்டி ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, பாரு எல்லா பொண்ணுங்களும் பின்னாடி சுத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீடியோ எடுத்துட்டு இப்ப இவன் யான் கிட்ட தான் போறான். இவர் தான் பாஸ்கெட் பாலோட கிங் இப்ப தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எவன்டா அது தூக்கத்தை கெடுத்தது அப்படின்னு யான் இந்த இடத்த விட்டு நடந்து வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஜூயி பாத்தீங்கன்னா செங் கூட பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. இவனை பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம்லாம் வாங்கணும், நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத ரெப்ப கிட்ட சொல்லி வாங்கி தரேன் அப்படின்னு இவ்வளவு பேசிட்டு வந்துட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் பேசுறதை கேட்டவுடனே யானுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த பால் பாத்தீங்கன்னா பக்கத்துல தண்ணி குடிச்சிட்டு இருந்த மேலே பட அவன் இந்த தண்ணிய ஜூயி மேல ஊத்திடுறான். இப்ப அவ ட்ரெஸ் ஃபுல்லா நனைஞ்சு போக அதே இடத்துல கீழே உட்காந்துடுறா. என்னடான்னு பார்த்தா ஜூயோட ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு அவளோட உடம்பு தெரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே செங் பாத்தீங்கன்னா அவனோட ஷர்ட் எல்லாம் கழட்டி அவளுக்கு போத்தி விட்டுட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு போஸ்ட்ல இருக்கதா தூரமா ஒருத்தன் நின்று போட்டோ எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்போ இந்த பக்கம் யானை தான் காட்டுறாங்க. யானை அவனோட டீச்சர் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காரு. டே நீ நல்லா படிக்கிற பையன், நீ ஸ்கூலுக்கு வரதை நினச்சா எனக்கு உண்மையாகவே பெருமையாக இருக்கு தெரியுமா, இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணனா நல்ல யூனிவர்சிட்டியாக உனக்கு கிடைக்கும், தேவையில்லாமல் உன்னோட லைஃபை கெடுத்துக்காது அப்படின்னு இவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு யானை அந்த இடத்த விட்டு கிளம்பி வரான். இப்போ யான் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவனோட ஃபோனுக்கு ஒரு ஃபோட்டோ வருது. இந்த ஃபோட்டோவை பார்த்தவொன்னே இவனை பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். இப்போ இந்த சைடு சென்னை தான் காட்டுறாங்க. சென் வந்து அவன் தங்கச்சி கூட நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றானா, டே நீ பேஸ்கெட் பால்ல சேர, நீ நல்லா பேஸ்கெட் பால் விளையாடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ மட்டும் அதில் ஜாயின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், இந்த ஸ்கூலில் உள்ள பொண்ணுங்க எல்லாம் பின்னாடி தான் சுற்றுவாங்க, நானும் சீக்கிரமாக ஃபேமஸ் ஆயிருமே அப்படின்னு சொல்ல, எனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை போடி அப்படின்னு இவன் சொல்லிடுறான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கும்போது அவனோட ஃபோனுக்கு அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ வர, அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே இவனுமே அடிச்சு பிடிச்சிட்டு வேகமாக ஓடி வரான். என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் மேலே தண்ணி ஊற்றி இருக்கும் இல்லையா, அப்போ அவளோட ட்ரெஸ் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், அதை தான் ஃபோட்டோ எடுத்து இப்படி பரப்பி வச்சிடறானுங்க. இப்போ இதை பார்த்தோன்னே ரெண்டு பேருமே ஜூயி கிட்ட தான் ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. இப்போ சென் ஓடி வந்ததில் வேகமாக அவளோட ஃபோனை தட்டி விட அவளோட ஃபோனை கீழே விழுந்துருது.
ஐயோ என் ஃபோன் போச்சு அப்படின்னு இவன் ஃபோன் எடுத்துகிட்டு இருக்க. சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு இவன் சொல்ல, இப்போ அவனை பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கு வந்து வெண் கூட ஒன்றா சேர்ந்து படி அப்படின்னு சொல்லி அவள் ஃபோனை பார்க்க விடாத மாதிரி எதேதோ சொல்லிட்டு இருக்க. இல்லைப்பா என் பாத்தியோட பர்த்டே இருக்குது, என்னால் இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்போ இந்த இடத்துக்கு யானுமே வந்துடுறான். இப்போ யான் வந்து என்ன சொல்கிறானா, அவன் சொல்கிற மாதிரி கேளு, நீ போய் அவங்க வீட்டிலே படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னாச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏன் வித்தியாசமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா சரி என் பாட்டிக்கு பர்த்டே, ரெண்டு பேரும் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ புத்தகத்தை மட்டும் படி அப்படின்னு சொல்லி அவளை வழி அனுப்பி வச்சுட்டு இவனுங்க ரெண்டு பேரும் ஒன்றா கிளம்பிட்டு இருக்கானுங்க. எங்கே போகிறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை எவன் ஸ்ப்ரெட் பண்ணானோ அவனை கண்டுபிடிச்சி மிதிக்கிறதுக்காக தான். இப்போ அவனுங்க ரெண்டு பேரும் அவனை கண்டுபிடிச்சி போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்கான். இவனுங்க அடிக்கிறதை எல்லாம் அந்த ஸ்கூலே பார்த்துட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துக்கு சேர்மன் தான் வராரு. டே எரும மாட்டு பசங்களா, என்னடா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, ஒழுங்கா தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பிரித்து வச்சுட்டு அவரை பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போக இவன் இவனுங்களை பார்த்து பழிச்சிட்டு இருக்கான். அப்பாடா நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு. இந்த சைடு ஜூயுவை தான் காட்டுறாங்க. ஜூயுவோட பாட்டிக்கு பர்த்டே இல்லையா, இவ பாட்டிக்காக கேக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்க பாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இப்போ இவளோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருதுல நல்லா நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸாம்ல நீ பாஸ் ஆயிட்டா காலேஜ் படிக்கிறதுக்கு வெளியூருக்கு தானே போகணும் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவோட முகமே மாறி போயிருது. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இல்லை யாரும் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, எல்லாரும் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோனோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு இந்த மாதிரி பயம் வந்துடும். அவங்கள விட்டு யாருமே போகக்கூடாதுன்னு தான் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்குன்னு இருக்கிறது பாட்டியும் அவங்களோட பொண்ணு மட்டும்தான். அதனால சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. இப்போ அவ வந்து தனியாக ரூமில் உட்காந்துட்டு அவளோட அம்மாவை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. நான் எப்படி தான் என்னோட அம்மாவை சமாளிச்சுட்டு காலேஜ் போக போகிறேன்னு தெரியலையே. அப்பா நீங்கள் போனதுக்கப்புறம் அம்மா ரொம்ப பயப்படுறாங்க எல்லா விஷயத்துக்குமே, நானும் அவங்கள விட்டு போயிடுவேணும்னு அவங்களுக்கு ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லி இவ அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கா. இப்போ ஜூயோ அவளோட பாட்டியை பார்க்கறதுக்காக தான் போறா. அங்கே போய் பார்த்தா அவங்களோட பாட்டி பெட்லேயே யூரின் போயிடுறாங்க. அவங்க பாட்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. பாட்டி என்னாச்சு, ஏன் அழுகுறீங்க, எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எத்தனை தடவை பெட்டில் யூரின் போயிருப்பேன், அப்போ நீங்கள் தானே என்னை பார்த்துக்கிட்டீங்க, இப்போ நீங்கள் எனக்கு குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டியை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. எல்லாரும் கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கும்போது யான் செங் மட்டும் கிளாஸ்ல இல்லை, ரெண்டு பேரும் தூக்கி வெளியே நிற்க வச்சுட்டாங்க. இப்போ அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா என்னடியாச்சு அவனுங்க ரெண்டு பேருக்கும் வெளியே தூக்கி போட்டானுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு மட்டும் என்ன தெரியும் அப்படின்னு இவ சொல்கிறா. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா சரி அவனுங்க ரெண்டு பேரும் வெளியே நிற்கிறானுங்களே, உனக்கு ஏதாவது ஃபீலிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க எப்படி நாசமாக போனால் எனக்கு என்ன அப்படின்னு இவளுங்க ரெண்டு பேரும் மாறி மாறி லெட்டர் அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காளுங்க. இப்போ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யான் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக தான் போகிறான். இந்த பொண்ணோட பேரு தனு. தனு வந்து என்ன சொல்கிறான், ஏண்டா அந்த பையன் கூட சண்டை போட்டியா, அவனோட அண்ணன் உன்னை பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு. இப்போ அவங்க யாரை பத்தி பேசுறாங்கன்னா, ஹீரோன ஒரு பையன் போஸ்ட் பண்ணா இல்லையா போட்டோ எடுத்து, அந்த பையனோட அண்ணனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. மறுபடியும் அவளால நீ நிறைய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோ எந்த ஒரு பதிலுமே சொல்லாம நிக்கிறான். இப்போ அவனை பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போக தனு இவனை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கா. ஏன்னா தனுக்கு யானை ரொம்ப பிடிக்கும், ஒன் சைடா காதலிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. வென் பாத்தீங்கன்னா அவ கிளாஸ் பசங்களுக்கு பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்காக வார்ம் அப்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவளை பாத்தீங்கன்னா அங்கிட்டு ஓடுங்கடா இங்கிட்டு ஓடுங்கடா அப்படின்னு ஒன்னா சொல்லிட்டு இருக்கா. அவனுங்க எதுவுமே சரியா பண்ண மாட்டேங்கிறானுங்க. ஐயோ என்னால முடியலமா விட்டுருமா அப்படின்னு சொல்ல, ஏன்டா சாப்பிடாத மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா எனர்ஜியா தான் விளையாடுங்களே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவனுங்க எல்லாரும் கிளாஸுக்கு போய் சார் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சார் எங்களால முடியல சார், எங்களை விட்டுருங்க, பேஸ்கெட் பால்லாம் எங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன்டா சின்ன பசங்க மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க, வயசான கிழவு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, டக்குன்னு போய் நல்லா விளையாடுவீங்கன்னா இப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சாரை பிடிச்சி திட்டிட்டு இப்போ என்ன சொல்றானா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்னன்றதை மறந்துட்டீங்களா, வீடியோ பிளேயர் கிடைக்கும், அதை ஜெயிக்கிற வழியை பாருங்கடா அப்படின்னு சொல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா செங்கு ஹீரோனை பற்றி தான் யோசிச்சு பார்க்குறான். அவளுக்கு வீடியோ பிளேயர்னா ரொம்ப பிடிக்கல அப்படின்னு யோசிச்சுட்டு, சார் நான் இதில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வெண்ணு ரொம்ப ஷாக் ஆயிரா. அட பாவி, காலில் விழாத குறையா கெஞ்சினேனே, மனசை கண்டுக்காம இருந்தான், இப்போ என்னடா டக்குன்னு ஓகே சொல்லிட்டான் அப்படின்னு இவளுக்கு சின்ன மேல சந்தேகம் ஆயிட்டு இருக்கு. இப்போ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ லூ வந்து என்ன சொன்னா, ஏன்டா அப்படி சோகமாக இருக்கீங்க, வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த இடத்த விட்டு ஒன்றா போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரும் ஒன்றா மூவி பார்த்துட்டு இருக்கும்போது வெண்ணை பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. அந்த மூவியை பார்த்து இவ்வளோ சோகமாக இருக்கே அப்படின்னு இவ அழுகிறத பார்த்தோன்னே லூ என்ன சொல்றானா, ஏதாவது நல்ல படமாக பார்க்க மாட்டியா, பணம் சம்பாதிக்கிற படமாக பார்த்து போடுங்கயா, இவ அழுகிறத என்னால் தாங்க முடியல அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோனோட அம்மா தான் வராங்க. இப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா, உங்களுக்காக நான் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, ஆன்ட்டி நான் வைக்கப்படவே மாட்டேன் அப்படின்னு லூ எந்திரிச்சு வந்து அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டப்பாவை எடுக்கிறான். அதில் ஊறுகாய் வச்சிருக்காங்க. ஆன்ட்டி எனக்கு ஊறுகானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இவன் எடுத்துட்டு இருக்க. தம்பி இது உனக்காக இல்லை, நான் இதை யானுக்காக கொண்டு வந்தேன், அவனுக்கு ஊறுகானா ரொம்ப பிடிக்கும், யான் இந்தா யான் அப்படின்னு சொல்லி கொடுக்க யானை பார்த்தீங்கன்னா சிடு சிடுன்னு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ யான் டக்குன்னு அந்த ஊறுகாய் டப்பாவை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்போ அந்த இடத்துக்கு இந்த செம்பட்டை மட்டும் தான் வரான். அவன் வந்து ஹீரோனோட அம்மாவை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறான்.
எதுக்காக யானை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் உங்க பக்கமே வர்றதில்ல, ஆனா நீங்க போட்டு அவனை இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே, அவன் தான் உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறான்ல, நீங்க மட்டும் இதுக்காக பாசம் இருக்க மாதிரி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் உங்களை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யான் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி உங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க. யானுக்கும் உங்க அம்மாக்கும் நடுவில் என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியல. இப்போ யான் அந்த ஊர்ல உள்ள லோக்கல் பசங்க கூட பைக் ரேஸ்ல கலந்துக்கிறதுக்காக போக அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்படி பண்ணாத, இவங்க கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்காது அப்படின்னு சொல்ல, இப்போ இந்த தனுவை பார்த்தீங்கன்னா வேணா நீ நானும் ரேஸ் வச்சுக்கலாமா, யாரு ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி வம்பிழுத்துட்டு இருக்க. இவ்வளோ வரேன்னு இருக்கா. இப்போ இவ இப்படி சொல்லும்போது இது எல்லாத்தையும் செங் பார்த்துட்டு அவளுக்கு பதிலாக நான் ரேஸுக்கு வரேன் அப்படின்னு சொல்ல இவனுங்க 2 பேரும் ரேஸ்க்கு தயாராயிடுறாங்க. இப்போ நம்ம கதையோட 2 ஹீரோஸும் பைக் ரேஸ்க்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பக்கம் ஏதோ போலீஸ் வர மாதிரி சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டு வந்த உடனே இவனுங்க எல்லாம் அந்த இடத்த விட்டு பிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் செங் தனியா நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு தனு தான் வரா. தனு வந்து என்ன சொல்றானா, யான் கூட நீ மோத புரியா, யான் வந்து எல்லாத்துலயுமே கிங்கு தெரியுமா, அவனை உன்னால அடிச்சுக்கவே முடியாது, ஒருவேளை இந்த போட்டியில நீ தோத்து போயிட்டுன்னு வச்சுக்கேன், இந்த ஊரை விட்டே போயிடணும் அப்படின்னு சொல்ல, ஓகே நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன், ஒருவேளை யான் தோத்து போயிட்டானா அவன் இனிமே ஜூயா பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. செங்கு பாத்தீங்கன்னா வீரவாசனெல்லாம் பேசிட்டு வந்து அடுத்த நாள் பைக் ஓட்டலாம் அப்படின்னு பாக்குறான். என்னடான்னு பார்த்தா அவனுக்கு பைக்கே ஓட்ட தெரியாது. இப்பதான் கீர் எங்க இருக்கு, கிளச் எங்க இருக்கு அப்படின்னு இவன் ஒண்ணா தேடிட்டு இருக்க. அடப்பாவி, இது தெரியாம தான் அங்க அப்படி பேசிட்டு வந்தே அப்படின்னு சொல்லி வென் இவனை கலாய்ச்சிட்டு இருக்கா. இப்போ இவன் எப்படியோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அங்கிட்டு இங்கிட்டு ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆனதுக்கு அப்புறம் செங் பார்த்தீங்கன்னா அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்காக போறான். இவன் போயிட்டு இருக்க இவனை வெண்ணு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கா. ஐயோ, இவன் போய் இவ்வளோ பெரிய போட்டியில் கலந்துக்க போறானே, இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு இவன் பயத்தோட முழிச்சிட்டு ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவ காலை எடுக்கவே இல்லை. இப்போ அவனுங்க 2 பேரும் பைக்ல ஏறி உட்காந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நிக்கிறானுங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்க போறானுங்க போல. இவனுங்க 2 பேரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வேகமா வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டக்குன்னு ஹீரோயின் தான் ஓடி வரா. இப்போ இவன் நடுவுல குறுக்க வந்தவன 2 பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் பைக்கை திருப்பிடுறானுங்க. இப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா சாகணும்னு இடையில வந்து அடி அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவ கேட்கிறா. இப்போ செங்க பாத்தீங்கன்னா ப்ளீஸ் சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா எங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னா அவனுங்க எல்லாம் பிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. இப்போ இவ்வளோ பாத்தீங்கன்னா வா ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி செங்கோட கையை பிடிச்சி அவ இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் அங்கிட்டு இங்கிட்டு குறுக்கு சிந்துக்குள்ள எல்லாம் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு ஆளு கரெக்டா வந்துடுறான். இப்போ செங்க பாத்தீங்கன்னா அவளோட வாயை முடிட்டு அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே க்ளோஸா பாத்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்கதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.